ஒரு பணவீக்கம் சேனல். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து யுஎஸ் அண்ட் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, நெத்தன்யாகு அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ அதுபடி மார்க்கெட் வந்து நாளைக்கு ரியாக்ட் பண்ண போகுதா அப்படின்றதையும் நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேபி, ஏன்னா நான் வந்து ஒரு 3 நாளாக வீடியோ போடலை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக யுஎஸ் அண்ட் ஈரானோட பீஸ் டாக் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ வந்து நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படியே என்னோட போர்ட்ஃபோலியோ என்ன லெவலில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நேற்று எவ்வளோ எனக்கு வந்து பர்சன்டேஜ் வந்துச்சு, இன்னைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு, நான் எந்தெந்த ஸ்டாக் வச்சிருக்கேன், இது எல்லாத்தையுமே நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கண்டினியூஸாக என் கூட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் லாஸ்ட்டில் தான் அதை காட்டுவேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் மார்க்கெட் நியூஸ் அதேமாரி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன நியூஸ் இருக்குது உலக நியூஸ் அப்படின்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு சென்டிமெண்ட் அப்படின்றது வந்து புல்லிஷாக இருந்துச்சு. நல்ல ஒரு கேப் அப்புன்னு சொல்ல முடியாது, கேப் அப்பில் இருந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் வாலட்டிலிட்டிஸ் இருந்துச்சு. வாலட்டிலிட்டிஸ் மெயின் ரீசன் வந்து இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பீரி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால் மார்க்கெட்டு வெறும் 135 பாயிண்ட், அதாவது பீஸ் டீல் முடிஞ்சு இறங்குனது என்னமோ 3000 பாயிண்ட் கிட்ட, பட் ஆனால் ஏறினது என்னமோ 2 நாளாக திணறி ஏறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இன்னைக்குமே வந்து 24,000 தாண்ட முடியல, அவ்வளோ வீக்காக இருக்குது நம்மளோட இந்தியன் மார்க்கெட். இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வெளியேறது தான். ஸோ இதுதான் மெயின் ரீசனாக இப்போ வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி குருடாயிலுமே வந்து இப்போ கிராஷ் ஆகிருக்கு, அதாவது கீழே விழுந்திருக்கு. கோல்டு அது பாட்டுக்கு அது ஒரு லெவலில் ஏறிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட ருப்பியும் கொஞ்சம் ஸ்டெபிள் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே மார்க்கெட்டில் பெருசாக வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸை பார்த்துருவோம். சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 544 பாயிண்ட்டும், நிஃப்டியில் வந்து 135 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து 24,000 போகாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் நல்ல நியூஸ் இருக்குது, சுற்றி பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே வந்து பெருசாக இதனால் வந்து மூவ் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அதே மாதிரி டாப் கெய்னர் அண்ட் லூசர் பார்ப்போம். டாப் கெய்னரில் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் 9% ஏறி இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து உங்களுக்கே தெரியும், கோல்டு வந்து இப்போ மறுபடியும் ஏறப்போகுது. ஸோ அதனால் கல்யாண் ஜுவல்லர்ஸை வந்து ஆக்டிவாக வச்சுருக்காங்க. ட்ரெண்ட் அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸும் வந்து ஒரு 5% ஏறி இருந்துச்சு. HCL டெக்கை பொறுத்த வரைக்கும் லீடிங் ஐடி பேக் அப்படின்றத தாண்டி டெக்னிக்கலாக வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு HCL. ஸோ அதனால தான் HCL மேலே போயிருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக போட்டு அடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பை ஆன் டிப்ஸில் வந்து இதை வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. டாப் லூசர்ஸை பார்ப்போம். அதில் வந்து நேஷனல் அலுமினியம் இவங்க வந்து ஒரு 4.5% விழுந்திருந்தாங்க. மெட்டல் ராக்ஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அலுமினியம் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாகாது அப்படின்ற மாதிரி நினச்சி 4.5% வந்து இது வந்து கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி அர்பன் ஃபார்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5% விழுந்திருக்காங்க. ஹிந்துலேக்கா வந்து 3% விழுந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபண்ட் ரொட்டேஷனாக இருக்கலாம் மேபி. பார்ப்போம் வருங்காலத்தில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. செக்டார் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி வந்து ஒரு 4%, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 3%, அதேமாதிரி ஐடி அண்டு ஆட்டோ வந்து கொஞ்சம் ஒரு மாடிட் ஏரியாவும், ஃபார்மா வந்து இன்னைக்கு ரெட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் மெயினாக நடந்த ரீசன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செக்டார் வைஸாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக டபுள் இன்ஜின் க்ரோத் அப்படின்றத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டபுள் இன்ஜின் அப்படின்றது என்ன, ஸோ இந்த டபுள் இன்ஜினால் என்ன நடந்துகிட்டு இருக்கு எஃப்ஐஐஸ்குள்ள டிஐஸ்குள்ள அப்படின்றத பார்க்கணும். நேற்று வந்து வெறும் 200 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட் ஏற்றிருந்தாங்க நிஃப்டியை. நான் வந்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் வெறும் 200 கோடி தான் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் டிஐஸ் வந்து 3189 கோடிக்கு வாங்கியுமே வந்து வெறும் 400 அதாவது 400 பாயிண்ட் ஏற்றிருக்காங்க. டிஐஸ் 200 கோடி வாங்கினது அது எப்படி அப்படின்ற ஒரு கணக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து வெயிட்டட் ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட மணியை வந்து ஃப்ளோ பண்ணுறாங்க. அந்த வெயிட்டட் ஸ்டாக் ஏற ஏற நிஃப்டி 50 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸே வந்து இவங்க வந்து இப்போ வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மெயின் ரீசன் இது ஏறுறதுக்கு. இப்போ நம்ம டிஐஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா,
அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு ரூல்ஸ்ன்னு இருக்கு, புரோட்டோகால்ஸ் இருக்கு. இந்த இந்த ஸ்டாக்ஸ்ல தான் நம்ம வந்து நம்மளோட பணத்தை போட முடியும். இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, எஃப்ஐஸ், டிஐஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், ரீட்டைலர்ஸா இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டா இருக்கலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மணியை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்துலேக்கா கீழே விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அதை கரெக்ஷன் கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை பார்ப்பாங்களே கண்டி கிராஷ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொண்டு வர மாட்டாங்க. பட் ஆனால் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டெக்ஸே ஏற்றணும். அப்போ இண்டெக்ஸில் இருக்கிற 50 ஸ்டாக்ஸை மட்டும் பை பண்ணி தள்ளுவாங்க. இதை தள்ள தள்ள எஃப்என்டோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஃப்என்டோவில் போயிட்டு இப்போ நிஃப்டி 50 அவங்க வந்து யோசிச்சு வச்சிருப்பாங்க, 23,000லேருந்து 24,000 இன்னைக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அரௌண்ட் 1000 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 பாயிண்ட்டை வந்து இவங்க இந்த இண்டெக்ஸ் வந்து 1000 பாயிண்ட் ஏத்துறாங்க அப்படின்னா, நிஃப்டி 50க்குள்ள இவங்களோட மணியை வந்து ஃப்ளோ பண்ணுவாங்க. அதனால தான் கேஷ் இவ்வளோ, அதே மாதிரி ஃப்ளோ இவ்வளோ இருக்கு. இப்போ இவங்க வாங்கினது வித்ததுன்னு இருக்கும். 19,000 கோடிலேருந்து 20,000 கோடிக்கு வந்து இவங்க வாங்கியிருப்பாங்க. வித்தது பார்த்தீங்க அப்படின்னா 19,800 கோடிக்கு வித்துட்டு 200 கோடியை வந்து இவங்க வந்து உள்ள காசா வச்சிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்றதும் இதை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதனால தான் இதை வந்து டபுள் இன்ஜின் சொன்னேன். ஸோ வென் போத் இன்ஸ்டியூஷன் அது வந்து சிமிலராக வந்து ஏற்றுனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து இது நிலைக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். குருடாயில் வந்து கண்டிப்பாக கிராஷ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் குருடாயில் வந்து இன்னைக்குமே 4% விழுந்து $82 வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேசிவான ரிலீஃபாக நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்கும். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் கிடையாது, இந்தியாவோட எக்கனாமியே இதனால வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன். யூஎஸ்டி அண்ட் இந்தியாவோட ருபி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ 94.63 அப்படின்ற லெவலில் வந்து இப்போ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, அதாவது செல் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு விஷயமா இருக்கு. நம்மளோட ருபி ஸ்ட்ரென்தன் ஆகுது. 10 இயர் பாண்ட் ஹீல்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆப்டிமைசேஷனாக இருக்கு. அதாவது ஒரு மிட் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை, கிளியரான ஒரு கட்டலில் தான் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. வால் ஸ்ட்ரீட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஏசியாவோட குளோபல் ரேலி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேத்தோட டேட்டா வச்சு பார்க்கும்போது டவுஜோஸ் வந்து ஒரு 2%, நாஸ்டாக் வந்து ஒரு 2.5%, ஜாப்பனீஸோட நிக்கி வந்து 4%, சவுத் கொரியாவோட கோசிப்பை வந்து 8%, ஜெர்மனியோட டாக்ஸ்ரோஸ் அப்படின்றது வந்து 1.5%, பிரான்ஸோட சிஏசி அப் அப்படின்றது வந்து 1.5% ஏறி இருக்கு. இது எல்லாமே நீங்க ஒன்று நோட் பண்ணணும். டுலாலா ஸ்ட்ரீட், அதாவது நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற என்எஸ்சியோட பிஎஸ்சி பெருசா வந்து ரேலி கொடுக்கலங்க. 3 நாளா ஒரு 700 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. ஆனா நீங்க இந்த சவுத் கொரியாவோட கோஸ்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 130% ரிட்டர்ன் கொடுத்துட்டு அங்க இருந்து மறுபடியும் ஒரு 8% ரிட்டர்ன் கொடுக்கறது அப்படின்றது ஒரு எவ்வளவு பெரிய லாபகரமா இருக்கும். இந்த சவுத் கொரியால மெயினா சிப்பு தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏஐ ஸ்டாக்கை வச்சுதான் இவங்க ஏத்துறாங்கன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து நம்மளோட கவர்மெண்ட் அப்படின்றவங்க கொஞ்சம் இதையும் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் பின்தங்கி இருக்கிறது வந்து இந்த காலத்துக்கு செட் ஆகுறது மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து முன்னோடியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை பார்க்கணும். ஸோ அதனால மக்களாகிய நம்மளுமே வந்து ஒரு மேக் இன் இந்தியா இல்லாமல் மேட் இன் இந்தியாவா மாறணும். ஸோ இது மாறினா மட்டும்தான் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டும் இவங்க என்ன அடிக்கிறது, நம்மலாம் கொஞ்சம் மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களெல்லாம் அழகா நம்ம வந்து பீட் பண்ணிட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஐபோன் கிரியேட் பண்றதுக்கு $20 $30 தான் ஆகும். ஆனா அவன் செல் பண்றது வந்து அவனோட டாலர் மணிலேயே பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு $9,000 கிட்ட விற்கிறான். ஆனா நீங்க அதை யோசிச்சு பாருங்க, அவன் அந்த சிப்பு உள்ள இருக்கிற சிப்ல இருந்து, மதர் போர்ட்ல இருந்து, டிஸ்பிளேல இருந்து எல்லாமே மேட் இன் சைனாவா தான் இருக்கும். அந்த சைனால இருந்து வர டிஸ்பிளே, சிப்ஸு, பேட்டரி இது எல்லாத்தையும் நம்ம வாங்கி அசம்பிளி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபாஸ்கான் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலயமா. ஸோ இதனால நம்மளோட இந்தியாவுக்கு என்ன வருமானம் அப்படின்னா வெறும் அசம்பிளி பண்ற வருமானம் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம கிட்ட எல்லா பவரும் இருக்கு, ஆனா ரேர் எர்த் எலமெண்ட் அப்படின்றது வந்து இல்லை. ப்ளஸ் வந்து அது மேனுஃபேக்சரிங் பண்ற மிஷின்ஸும் இங்க வந்து அவைலபிளா இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் கூட எல்லா ஊர்லயுமே இருக்காது, பட் ஆனா இருக்கும். அந்த ஊர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணணும். செகண்டரியா வந்து மிஷின்ஸ், அந்த மிஷின்ஸ் அதாவது ஒரு சிப்பை கிரியேட் பண்றதுக்கான மிஷின்ஸை வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கான மூலத்தானம் வந்து நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சிப்பை நம்ம தயாரிக்கணும்.
அந்த சிப்பை தயாரித்து நம்மளே அசம்பிளி பண்ணணும். அதுதான் மேட் இன் இந்தியாவாக மாறும். ஸோ இந்த மேட் இன் இந்தியாவை நம்ம வேற யாருக்குமே விற்க வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற 140 150 கோடி பேர்கிட்ட வித்தாலே நம்ம கண்டிப்பா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டும் நல்லா இருக்கும். நம்மளோட தெருக்களுமே நல்லா இருக்குங்க. தெருவுல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த நான்லாம் நிறைய இந்த வெளிநாட்டு ட்ரிப் போற அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, அவங்க ஒரு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா இருக்கும். நடக்கிறதுக்கு தனியா இது வச்சிருப்பாங்க. எல்லாமே ஓகே, ஃபைன். பட் ஆனா, அதே மாதிரி நம்ம ஊரும் மாறணும்னா, நம்மளுக்கு ஏத்த பட்ஜெட் இங்க இல்ல. நம்ம அதனால தான் இங்க கொஞ்சம் பின்தங்கியே இருக்கோம். ஸோ, அந்த பட்ஜெட் கண்டிப்பா வரும். அதுக்கான மூலதனம் நம்ம கிட்டயும் இருக்கு. ஸோ, அதனால ரொம்ப அதாவது இப்போதைக்கு ஆப்ஷன் அப்படின்றது வந்து ஃப்ரீயா கொட்டி கிடக்கு. நம்ம அதுல ஏதாச்சும் பெருசா பண்ணணும் அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்து இன்னைக்கு பேசுறேன். அடுத்ததா இந்த யுஎஸ் ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம முழுசா பார்ப்போம். பீஸ் டீலை பொறுத்த வரைக்கும் பீஸ் டீல்ல வந்து இப்போ அமெரிக்காவும் யுஎஸ் யுஎஸும் ஈரானும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து சீஸ்வயரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து இவங்க சைன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 2 விஷயம் எனக்கு கிளாரிஃபை ஆகல. ஒன்று வந்து இஸ்ரேலோட இவங்க வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா ஓகே ஃபைன். ஏன் அப்படின்னா இஸ்ரேல் தான் இதுல மெயின் ரீசனே வந்து அடிக்கிறதுக்கான ரீசன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேல் மேல தான் போடுவாங்க. ஸோ இதனால தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அமெரிக்காவே வந்துச்சு சண்டைக்கு. பட் ஆனால் அமெரிக்கா வரலாறு படைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஃபைன், வரலாறு தான் படைச்சிட்டீங்க. ஏன் அப்படின்னா எல்லாரோட பொருளாதாரத்தையும் வந்து கீழே தள்ளி விட்டீங்க. வேர்ல்டு ஜிடிபியை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க. மொத்த பேரையும் அல்லல் போல வச்சிட்டீங்க. கியூபா அதே மாதிரி இந்த பிலிப்பைன்ஸ் இவங்கெல்லாம் வந்து எமர்ஜென்சி பெட்ரோல் அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க நல்லா வரலாறு படிச்சிருக்கீங்க, உங்களை தப்பு சொல்லலை. பட் ஆனால் வந்து இந்த விஷயத்துல நீங்க யாருக்காக சண்டை போட்டீங்களோ அவங்களே இல்லாம நீங்க சைன் போடுறது அப்படின்றது வந்து எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனாலதான் நெத்தன்யாகு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இப்போ இஸ்புல்லாவை அடிக்கிறோம் இல்ல லெபனானை அடிக்கிறோம் அப்படின்னா நீங்க அதை கேட்கக்கூடாது. பிகாஸ் அவங்க வந்து ஒரு எனக்கு டெரரிஸ்ட் மாதிரி, அவங்க என்ன தாக்குனாங்க அப்படின்னா நான் அவங்கள தாக்குவேன் அப்படின்ற மாதிரி இப்போ பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இவங்க 2 பேர் தான் இதை பீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் இதுல ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல நெத்தன்யாகு. ஸோ இதனாலையுமே மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிகாஸ் 60 நாள் வந்து சீசோயர் வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கையெழுத்து போடுங்க, அந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுங்க, இதுக்கான விஷயம் என்ன போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த 60 நாள்ல அவங்க கவர் பண்ணுவாங்க. அதை பத்தியும் நம்ம வந்து முழுசா பார்க்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து யுஎஸ் அண்ட் ஈரான் டீல்ல போயிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் இன் ஃபோக்கஸ் டுடே அப்படின்றது யாரு அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி ஜிஐசி அப்படின்றவங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட ஓஎஃப்எஸ் அப்படின்றது வந்து 5% ஸ்டேக்கை வந்து ஃப்ளோர் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 352 ஷேர் அப்படின்றத வந்து ஓஎஃப்எஸ் இன்ஸ்டியூஷன் வந்து இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அதாவது பை பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜியில் வந்து எஃப்என்டோ வந்து பேன் பண்ணிட்டாங்க. என்எஸ்சி வந்து பேன் பண்ணியிருக்காங்க கெய்ன்ஸ் டெக்னாலஜியை. 95% வந்து எம்டபிள்யூபிஎல் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கெய்ன்ஸ் டெக்னாலஜி எஃப்என்டோ வந்து காலி. அதே மாதிரி இண்டோலேக்கா வந்து 3% விழுந்துச்சு. இது வந்து ஃபண்டு ரொட்டேஷனலா இருக்கு. மெட்டலோட அந்த செக்டாரே வந்து இது வந்து கொஞ்சம் ரீக்ரோத் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்றத வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 24,000 வந்து கடக்கணும். பிகாஸ் ஆஃப் 9:30 10 மணி வரைக்குமே மார்க்கெட்டோட போக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் நிஃப்டி 50க்குள்ள இருக்கிற ஸ்டாக்கே வந்து பெருசா மூவ்மெண்ட் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதனால 24,000 தாண்டட்டும். நிஃப்டியோட சப்போர்ட் அப்படின்றது 23,300 அப்படின்றது இருக்கு. பிகாஸ் கேப் எல்லாமே ஃபில் பண்ணிருச்சு. கீழே விழுந்துச்சு அப்படின்னா நேராக 23,300 வரைக்கும் ஃப்ளோரா இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 57,297 அப்படின்றது வந்து மொமெண்டம் சோல்டா இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பத்தி ஒன்று சொல்லியிருந்தேன். 56,500 போச்சு அப்படின்னா அதோட மொமெண்டம் எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நேற்று 2000 பாயிண்ட் கிட்ட வாலட்டிலிட்டிஸ் இருந்துச்சு. பட் ஆனால் என்னால் நேற்று அது சொல்ல முடியல. ஸோ அதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். டுமாரோ ட்ரிகர் அப்படின்றது வந்து யுஎஸ் ஈரான் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால குருடாயிலோட ப்ரைஸ் என்ன குறைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்றத வந்து நீங்க பார்த்துக்கணும். எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்றது நீங்க நல்லா வச்சு யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓஎஃப்எஸ் ரீட்டைலர் ரெஸ்பான்ஸ் அண்ட் வாலட்டிலிட்டிஸ் வந்து
நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் இதுதான். ஸோ இப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோ என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, நம்மளோட போர்ட்ஃபோலியோல நீங்க ஏதாச்சும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் எப்போ சேல் பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் உங்க கூட இப்போ டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ போர்ட்ஃபோலியோக்கு முன்னாடி நம்ம இப்போ நிஃப்டி 50 வந்து பார்த்துருவோம். நான் நிஃப்டி 50 உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது ஃபிபோனாச்சி படி பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கும். ஸோ இந்த ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லேயரா வந்து இந்த சப்போர்ட்டை வந்து அது உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக உடைச்சி அடுத்த நாள் க்ளோஸ் பண்ணது வந்து 23,600 அப்படின்ற ரேஞ்சு. அதுக்கப்புறம் வெள்ளி சனி முடிஞ்ச உடனே, அதாவது சனி ஞாயிறு முடிஞ்ச உடனே மண்டே வந்து கேப் அப்ல வந்து ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் அன்னைக்கு ஒரு ரெட் கேண்டில் இருந்திருக்கும். ஆனால் கேப் அப் அப்படின்றது வந்து ஒரு லாங் கன்சல்டேஷன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே வந்து நேற்று வந்து ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ரேலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வால்யூம் பொறுத்த வரைக்கும் நேற்றும் இன்னைக்குமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. வால்யூம் வந்து ரொம்ப பெருசா வால்யூம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் போயிடுவோம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த இடம் வந்து சப்போர்ட்டா வந்து அதாவது கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனா அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரியே லெவல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. கரெக்டா இந்த கேண்டில் அது வந்து சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு வந்து 76,826 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு கேப் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மேபி சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்கும்போது இதோட ரேலி வந்து கண்டிப்பாக 77,800 வரைக்கும் போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த டெஸ்ஜி கார்பரேஷன் வந்து இப்போ வந்து 1088 போயிட்டு இருக்கு. நான் வந்து 950 வாங்கினேன். ஸோ இது என்னோட போர்ட்ஃபோலியோவில் இன்ன வரைக்கும் இருக்குது. பேரா டிஃபென்ஸ் நான் செல் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் வாங்கின ரேஞ்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 920. ஸோ அதை நான் வந்து எனக்கு போதுமான பைசா வந்தோடனே நான் நேற்றே செல் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிடுறேன். நாளைக்கு அதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அதே மாதிரி அமர்ராஜா நம்ம போட்ட லாபமே இன்னும் வரலை. நான் வந்து 900 ரூபா ரேஞ்சில் கிட்ட வாங்கியிருக்கேன். எனக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஜென்டெக் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஜென்டெக்ல வந்து நான் மறுபடியும் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து போட போறேன். பிகாஸ் இதோட சார்ட் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வந்து கன்சால்டேட்டட் அப்படின்றத வந்து இது வந்து கடந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதால மார்க்கெட்ல சுறுசுறுப்பா இருக்கு ஜென்டெக்கு. ஸோ அதனால ஒரு 3% இன்னைக்கு ஏறி இருந்தது. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நல்ல ஒரு வேல்யூல இருக்கிற கம்பெனி. ஸோ அதனால இதுல வந்து நான் வந்து இன்னுமே வந்து என்னோட கேஷை வந்து ஆட் பண்ண போறேன். இதுல நான் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். இன்னைக்கு ஒரு 4% ஏறி இருக்கு. அடுத்ததா சஃபாரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 630 ரூபா கிட்ட வாங்கியிருந்தேன். இன்னைக்கு அது ரீச் ஆச்சு. பட் ஆனால் வந்து கொஞ்சம் அது மேலே போகும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இதோட டார்கெட் அப்படின்றது 1800லேருந்து 2000 வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் இது எந்த லெவலில் வந்து போய் கன்சால்டேட் ஆகி முடியுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இந்த ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரி அப்படின்றத வந்து நான் ஒன்று பை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3% கிட்ட வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டோ செக்டார் அந்த குருடாயில் குறைஞ்ச உடனே ஆட்டோ செக்டார் எல்லாருமே நல்லா பவராக போயிட்டு இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஜமுனா ஆட்டோவும் நல்லா வந்து ஒரு பவர்ஃபுல்லாக வந்து மேலே போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏஞ்சல் ஒன் அப்படின்றது வந்து இன்னைக்கு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் 329 ரூபா ரேஞ்சில் வந்து இந்த ஏஞ்சல் ஒன்னை வாங்கியிருக்கேன். ஸோ அதனால வந்து ஒரு நல்ல ரேலிக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்றேன். அடுத்த ஸ்டாக்கா நான் வாங்கியிருக்கிற ஸ்டாக் லீலா பேலஸ். இந்த லீலா பேலஸ் வந்து நேத்து வாங்கினேன். அதாவது இதே ரேஞ்சில் தான் இன்னைக்கும் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. நேத்துமே வந்து இதே ரேஞ்சில் தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனால் இது வெடிக்கும் போது பெருசா வெடிக்கும், பிளாஸ்ட் ஆக போகுது. பார்ப்போம் கை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கான கரண்ட் போர்ட்ஃபோலியோ. நான் என்ன பண்றேன், நான் எப்போ பை பண்றேன், எப்போ நான் செல் பண்றேன், அதே மாதிரி என்னோட 1 இயர் லோ எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அதுக்கு நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்று தான். என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. See you மக்களே, நாளைக்கு சந்திப்போம்.